இனி பெண்ணுடைய திருமண வயது 9ஆம் மாறப்போ தான் புதிய சட்டம் கொண்டு வர போறாங்க. எந்த நாட்டில கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில இல்ல. நம்ம இந்தியாவுல வந்து எப்பவுமே இருக்கிற மாரி 18 வயசு தான் பெண்ணின் திருமண வயதா இருக்கு. ஆணுடைய திருமண வயது வந்து 21 வயசா இருக்கு. இந்த டிஃபரன்ஸே வந்து இருக்கக்கூடாது. பெண்ணுடைய திருமண வயசும் 21ஆ மாத்தி ஆகணுன்ட்டு ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. அது இன்னும் வந்து நிலுவையில தான் இருக்கு. ஏதாவது விஷயம் எந்த முடிவும் எடுக்கல. பெண்கள்லாம் உடல் அளவிலே ஆகட்டும், மனதளவிலே ஆகட்டும் தயாராவதற்கு குறைஞ்சபட்சம் 18 வயசுமாச்சும் தேவை இருக்காம். இந்த நிலையில தான் ஈராக் நாட்டில பெண்களுடைய திருமண வயசு 9ஆ குறைக்க போறாங்க. ஆணுடைய திருமண வயசு 15ஆ குறைக்கும் சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, முன்மொழிதல் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில பார்த்தீங்கன்னா, பெண்ணின் திருமண வயது 18 வயசா இருந்துச்சு. இருப்பினும் வந்து 28% பெண்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடியே மேரேஜ் நடக்கிறதா ஐநாவுல குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப்ல தெரிவித்திருக்காங்க. பெண்கள்லாம் தகாத உறவுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக இனி பெண்ணுடைய திருமண வயது 9ஆ குறைக்கப்பட்டிருக்கிறதா அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்காங்க. இந்த சட்டத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்ட்டு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. முக்கியமா இது குழந்தை திருமணத்துக்கு அதிக வழிவகுக்கும். பெண்கள் மீதான சுரண்டலுக்கு வித்திவிடும். அது மட்டும் இல்லாம சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பெண் கல்வி, பருவ வயசுலேயே வந்து கர்ப்பமாவது, அப்புறம் கல்வி இடைநிற்றல் இது போன்ற பிரச்சனைக்கு வழிவகுக்கும்ட்டு பெண்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க.